திருவள்ளூர் வெங்கல் அருகே கன்னிகைப்பேர் ஊராட்சியில் இயங்கி வரும் தனியார் இறால் பதப்படுத்தும் கம்பெனியில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் 40க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருக்கின்றனர். 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் சிலருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மீனா. வணக்கம் மீனா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே தனியார் தொழிற்சாலையில் அம்மோனியா கசிவு ஏற்பட்டு இன்றைய தினம் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் இந்த அம்மோனியா கசிவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட உடனேயே அனைவருமே மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். நான் தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருக்கின்றோம். இங்கு அந்த அம்மோனியா கசிவால் பாதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அனுமதிக்கப்பட்டுள்ள 7 பேருமே பெண்களாக இருக்கின்றனர். இது தவிர ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சுமார் 5 பேர் இந்த அம்மோனியா கசிவால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை என இரண்டிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வென்டிலேட்டர் மூலம் தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது அதிலும் குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 7 பேரில் ஒரு பெண் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது அவருக்கு மூச்சுக்குழாயில் தீவிர பாதிப்பு, நுரையீரலில் சுவாசம் கோளாறு தீவிரமாக ஏற்பட்டிருப்பதால் அவருக்கு வென்டிலேட்டருடன் கூடுதலாக தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அம்மோனியா கசிவிற்கான காரணம் என்ன என்று தற்பொழுது தேடி வருகின்றனர். இந்த சூழலில் இந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு சிகிச்சை நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் அதாவது உறவினர்கள் வரும் பட்சத்தில் தேவையான உதவிகளையும் கோருவதற்காக இங்கு தயார் நிலையிலும் அனைவரும் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த அம்மோனியா கசிவு எதனால் ஏற்பட்டது, எப்படி என்ன என்று ஆராய்வதற்காக ராஜீவ்காந்தி டீன் அதாவது சாந்தாராம் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவினர் இந்த அம்மோனியா கசிவு, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கின்றது என்ன என்பது குறித்து ஆராய்ந்து அடுத்ததாக தகவல்களை தர இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் அரசு சார்பில் இன்னும் அடுத்த சில மணி நேரங்களில் இந்த அம்மோனியா கசிவு விபத்து குறித்தான அறிக்கை என்பது வர இருக்கின்ற நிலையில் இந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு இன்னும் கூடுதலாக 3 பேர், அதாவது இந்த கசிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட 3 பேர் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் இன்னும் 4 பேர் கிட்டத்தட்ட சென்று கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அரசு மருத்துவமனைகளை தாண்டி இந்த விபத்து ஏற்பட்டதற்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலும் ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கசிவு காரணமாக அனுமதிக்கப்படுவதற்கு மருத்துவமனை வருபவர்களுக்கு இந்த தீவிர சிகிச்சை பிரிவின் நுழைவாயிலேயே ஆக்சிஜன் சிலிண்டர் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது. வருபவர்கள் இந்த ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு தேவையான முதலுதவி அனைத்தும் இந்த நுழைவாயிலிருந்தே அவர்களுக்கு அளிக்கப்படும் நிலையில் இங்கு தயார் நிலையில் நிற்கின்றனர். இன்றைய தினம் எதிர்பாராத இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இது குறித்து ஆராய்வதற்காக குழுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது சற்று பதட்டத்துடன் இந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகம் இருக்கக்கூடிய சூழலில் தீவிர சிகிச்சை பிரிவில் அடுத்தடுத்து இந்த கசிவால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் இருக்கின்றது. முரசொலி மீனா, இங்க மொத்தம் 40 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு? 7 பேர் உயிரிழந்திருக்கதா நமக்கு தகவல் வந்திருக்கு. 40 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை, பாதிப்பு நிலை என்னவா இருக்கு? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 70க்கும் மேற்பட்டோர் இந்த கசிவால் பாதிக்கப்பட்ட நிலையில் கசிவு நடைபெற்ற பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாதிப்பு என்பது சற்று அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. காரணம், கசிவு ஏற்பட்டதற்கு அருகிலேயே அவர்கள் இருந்ததனால அந்த அம்மோனியா கசிவை அதிக அளவில் சுவாசித்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதனால் அவர்கள் நுரையீரல் என்பது கூடுதலாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கு மிக அதிக அளவிலான தீவிர சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் குறிப்பிட்டபடி 40 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் அதிக அளவில் சிகிச்சை வழங்கப்படுகின்றது. வென்டிலேட்டர் உதவியுடன் இருக்கின்றனர். 2 தனியார் மருத்துவமனைகளில் இந்த 40 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கும் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகின்றது. அனைவருக்குமே வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை என்பது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. காரணம், இந்த அம்மோனியா கசிவால் பல்வேறு பாதிப்புகள் உடனடியாக உடலில் ஏற்பட்டு மாற்றம் ஏற்படும் நிலையில் அவர்களை மீண்டும் காப்பாற்ற
நடைமுறை என்பது இங்கே மிக அதிக அளவில் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் இங்கு ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகையால் அவருக்கு சற்று கூடுதலான சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றது. மருத்துவமனையின் டீன் இங்கு வந்து கொண்டிருக்கும் சூழலில் இன்னும் அவர் வந்த பிறகுதான் என்னென்ன விவரங்கள் என்பது முழுமையாக தெரிய வர இருக்கும் நிலையில் இங்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பாதிப்பால் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு தயார் நிலையில் சிகிச்சை அளிப்பதற்கு அனைவரும் இருக்கின்றனர். முரசொலி மீனா, இப்ப இந்த இறால் பதப்படுத்தும் இந்த தொழிற்சாலைகளில் அமோனியா வாயு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அது உயிருக்கு ஆபத்தான வாயு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் செக், குவாலிட்டி செக் அப்படின்னு தொடர்ச்சியா வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து இதுல ஏற்பட்ட கவனக்குறைவினால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறா? நிச்சயமா அந்த தொழிற்சாலையின் கவனக்குறைவின் காரணமாக தான் இந்த அம்மோனியா கசிவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்டமாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இதுவரை அந்த அதிகாரப்பூர்வமான அந்த தனியார் தொழிற்சாலையின் தரப்பில் இதுவரை எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. மாறாக இந்த விபத்து ஏற்பட்டதற்கு உடனேயே என்டிஆர்எஃப் குழுவினர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் கேஸ், அதாவது அடிப்படை தேவையான கேஸ் உள்ளிட்ட வசதிகளுடன் ஆம்புலன்ஸில் ஏற்றி இங்கு பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான நடைமுறையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அந்த தொழிற்சாலையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டது, இதுவரை இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றதா, அதாவது முறையாக இதற்கான பாதுகாப்பு வசதிகள் என்பது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு இருக்கின்றதா என்பது போன்ற பல்வேறு தேவையான தகவல்கள் அடுத்தடுத்து கண்டறியப்பட இருக்கின்றது. முறையாக இல்லாத பட்சத்தில் இவர்கள் மீது தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இதுவரை அந்த தொழிற்சாலையின் தரப்பில் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த கசிவு குறித்து ஆராய்வதற்காக தான் ராஜீவ்காந்தி டீன் தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகாக அந்த குழுவினர் வந்து இந்த கசிவு எப்படி ஏற்பட்டிருக்கின்றது என்று ஆராய்வதன் அடிப்படையில் இது என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வு என்பது தெரியவரும். ஆனால் இதுவரை குறிப்பிடப்பட்ட தனியார் தொழிற்சாலையின் சார்பில் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படாத சூழலில் முறையான பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்படவில்லை என்று உறுதியாகும் பட்சத்தில் நடவடிக்கை என்பது அடுத்து தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறையினர் மிக அதிக அளவில் அடுத்தடுத்து குவிக்கப்பட்டு வருவதால் சற்று பதட்டத்துடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகம் இருக்கின்றது. முரசொலி, களத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மீனா.